ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நண்டு சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா சிக்கன், மட்டன், ஃபிஷ்ஷு இது சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சா இந்த வாரம் நண்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இது இதயத்துக்கு நல்லது, எலும்பு வளர்ச்சிக்கு உதவும், மூளை நரம்பு மண்டல செயல்பாட்டை மேம்படுத்தும். இதில் கொழுப்பு குறைவு தான், விட்டமின் ஏ, விட்டமின் பி2, ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள், செலினியம், தாமிரம் இது மாதிரியான சத்துக்கள்லாம் நிறையவே இருக்குது. ரத்த அழுத்தத்தை குறைக்கிறது கூட உதவியாக இருக்கும். சரி வாங்க, நண்டு என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுது அப்படின்னு தெளிவாக பார்த்துட்டு வந்துடலாம். உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுல நண்டு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கொழுப்பு சத்து குறைவாக இருக்கிறதுனால நீங்கள் நண்டை வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்டுட்டு வர்றப்ப உடல் எடை அதிகரிக்காமல் உடல் எடையை கட்டுக்குள் வச்சுக்கலாம். இதையத்தான் ஆரோக்கியமாக வச்சிருக்கிறதுல நண்டு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள், செலினியம் இதெல்லாம் நண்டில் இருக்குது. இது இதய நோய்களை தடுக்கிறதுக்கு உதவுது. பக்கவாதம் வராமல் தடுத்துக்கிறதுக்கும் நண்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முகப்பருக்கள் வராமல் தடுக்கிறதுல நண்டு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். முகப்பருக்கள் வராமல் தடுக்கிறதுக்கு நண்டு ஒரு பெஸ்ட் சாய்ஸாக அமையும். அப்படியே பருக்கள் வந்திருந்தாலும் நீங்கள் நண்டை சாப்பிட்றப்ப நண்டில் இருக்கக்கூடிய ஜிங்க் சத்து இருக்குல்ல, இது எண்ணெய் சுரப்பை கட்டுப்படுத்தும். இதனால முகப்பரு ஏற்படுவதும் தடுக்கப்படுது. பார்வை திறனை அதிகரிக்க செய்கிறதுல நண்டு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். நண்டில் விட்டமின் ஏ சத்து அதிகமாக இருக்குது. இந்த விட்டமின் ஏ சத்து தான் நல்ல பார்வைக்கு, தெளிவான பார்வைக்கு உதவியாக இருக்கும். கர்ப்பிணிகள் நண்டு சாப்பிடலாமா அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? கர்ப்பிணிகள் நண்டு கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. ஆனால் கருத்தரிக்க நினைக்கக்கூடிய பெண்கள் போலேட் சத்து இன்றியமையாத ஒன்றுன்னு கூட சொல்லலாம். அவங்க இந்த நண்டை எடுத்துக்கிறது நல்லது. இந்த சத்து இருக்குல்ல, அதாவது போலேட் சத்து காய்கறிகள், பழங்களில் இருந்தாலும் நண்டில் அதிகமாகவே இருக்கு. கருத்தரிக்க நினைக்கிறப்ப நீங்கள் அடிக்கடி நண்டு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அது குழந்தைகளுக்கு நல்லது. ஆனால் கர்ப்பம் ஆயிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா நீங்கள் நண்டு எடுத்துக்கக்கூடாது. எலும்பு வளர்ச்சிக்கு நண்டு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். எலும்பு வளர்ச்சிக்கு தேவையான அத்தியாவசிய சத்துக்கள் எல்லாமே நண்டில் இருக்குது. அதனால குழந்தைங்களுக்கு வாரத்தில் ஒரு முறை நண்டு எடுத்து கொடுக்குறப்ப அது எலும்பு வளர்ச்சியை மேம்படுத்தும். இரத்த சோகையை தடுக்கிறதுல நண்டு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். நண்டில் இரத்த சிவப்பணுக்களோட உற்பத்திக்கு தேவையான விட்டமின் பி12 வளமான அளவில் இருக்குது. நண்டை நீங்கள் சாப்பிட்டுட்டு வர்றப்ப இரத்த சோகை ஏற்படாமல் தடுத்துக்கலாம். முடக்குவாதத்துக்கு நண்டு எப்படி மருந்தாக பயன்படுது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? செலினியம் அப்படிங்கிறது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது தெரியுமா? செலினியம் இருக்குல்ல, இது மற்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளோடு சேர்ந்து விஷத்தன்மை இருக்கக்கூடிய அழுத்தத்தை தடுக்கும். ஆய்வு ஒன்றில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, செலினியம் உடலில் குறைவாக இருந்துச்சுன்னா அது மூட்டுகளில் வீக்கத்தை ஏற்படுத்துறதோட கடுமையான வலியையும் ஏற்படுத்தும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. செலினியம் அதிகமாக இருக்கக்கூடிய நண்டை நீங்கள் சாப்பிட்டுட்டு வர்றப்ப முடக்குவாதம் வராமல் தடுத்துக்கலாம். முடக்குவாதம் வந்திருந்தாலும் அதுலேருந்து விடுபடலாம். இரத்த சர்க்கரையை கட்டுக்குள் வைக்கிறதுல நண்டு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை, இன்சுலினை குறைக்கக்கூடிய சத்து எல்லாமே இந்த நண்டில் இருக்கிறதுனால நீங்கள் நண்டு சாப்பிட்றப்ப இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வச்சுக்கலாம். மூளை நரம்பு மண்டல செயல்பாட்டுக்கு நண்டு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். தாமிரம், விட்டமின் பி2 இது மாதிரியான சத்துக்கள்லாம் நண்டில் அதிகமாக இருக்குது. இது 2 சத்துக்களுமே மூளை நரம்பு மண்டலத்தோட செயல்பாட்டை மேம்படுத்துது. இந்த வீடியோவில் நண்டு சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி நண்டு பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.